இவங்களால வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாதா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். வரவே முடியாதுனாக்கா எப்படி அது? தமிழ்நாட்டில் வந்து அசைக்க முடியாத ஆலமரம் திராவிட முன்னேற்ற கழகம். இதுக்கு அடுத்தபடியாக அவங்க வந்து அதிமுக. சரி, ரைட்டு. இவங்க 2 பேர் தான் மாறி மாறி வராங்க, வேறு யாரும் வர முடியாது. ஆனாலும் இதுக்கப்புறமும் நான் சொல்கிறேன், திமுக தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதிமுக கூட வரதெல்லாம் 100 சான்ஸ் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அதிரடியாக அவங்க போய் விழுந்ததுனால தான் அவங்க தோத்தாங்கன்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும். இப்போ 2வது அவங்க வந்து எதை வச்சு இவங்க கூட்டணி சேர்றாங்க? சரி, அப்படியே சேர்ந்தாலும் வந்து திமுக வர முடியாதுன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. வரவே வேணாம் அப்படிங்கிறாரு. அதுதான் சொல்றேன். அது இவங்க முதல்ல இவங்க வராங்களான்னு பார்க்கலாமே. 2 சீட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம் முதல்ல. அவங்க திமுக வந்து வர வேணான்னு அவங்க சொல்றாங்க. 2 சீட்டு இவங்களால வர முடியுமா? முதல்ல அதை பார்க்கலாம். 2 சீட்டு கூட கிடைக்காது. அது வாய் வந்து சும்மா இருக்காது. ஏதாவது ஒன்று சொல்லணுமேனு சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று, அதாவது அரசியலுக்குன்னு ஏதாவது ஒன்று பேசணும்ல. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறோம், நாங்கள் இப்படி பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம், இப்படி பண்ணுறோன்னு அவங்கள பற்றி பெருமையாக பேச மாட்டாங்க. இருக்கிற கட்சியை குறை சொல்லுவாங்க. இதுதான் காலங்காலமாக அந்த அரசியல்வாதிகிட்ட நடந்துட்டு வருது. அதே மாதிரி இவரும் எதோ சொல்லி பார்ப்போமேனு சொல்லி பார்க்குறாரு. இதெல்லாம் நடக்கிற சமாச்சாரமா?